ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு மொட்டை மாடியில் இந்த பொருட்களை வைக்காதீங்க, இல்லை பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். பலரும் வீட்டு மொட்டை மாடிக்கு வாஸ்து எதுவும் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் அது தவறு. மொட்டை மாடியும் வீட்டில் சுற்றும் ஆற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொட்டை மாடியில் செய்யும் தவறுகள் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். ஏனெனில் வீட்டின் மொட்டை மாடி கிரகங்களுடன் மர்மமான தொடர்பை கொண்டுள்ளன. ஆகவே மொட்டை மாடியில் செய்யும் தவறுகள் அந்த வீட்டில் எதிர்மறையாற்றல் ஓட்டத்தை அதிகரித்து குடும்பத்தில், நிதிநிலையில், தொழிலில் என பல பிரச்சனைகளை வரவழைக்கும். இப்போது வாஸ்துப்படி மொட்டை மாடியில் எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி வீட்டின் கூரை அல்லது மாடியை சாய்வாக இருக்குமாறு கட்ட வேண்டாம். ஏனெனில் இது மனச்சோர்வு மற்றும் பிற ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வீட்டின் மொட்டை மாடியில் வைக்கும் தண்ணீர் தொட்டியானது தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும். இந்த பகுதியானது வீட்டின் மற்ற பகுதிகளை விட சற்று உயரத்தில் இருக்க வேண்டும். வீடு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுமானால் தண்ணீர் தொட்டியை தென்மேற்கு திசையில் அமைக்க வேண்டும். பலர் வீட்டின் மொட்டை மாடியில் செடிகளை வைத்து வளர்ப்பார்கள். மொட்டை மாடியில் துளசி, சாமந்தி, அல்லி, புதினா, மஞ்சள் போன்ற செடிகளை வைப்பதாக இருந்தால் அதை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் வைக்க வேண்டும். நீல நிற பூக்களை தரும் செடிகளை வடக்கு திசையில் வைக்க வேண்டும். வெள்ளை நிற பூக்களை தரும் மல்லிகை செடியை வைப்பதாக இருந்தால் அதை மேற்கு திசையில் வைக்க வேண்டும். வீட்டின் மொட்டை மாடி சனி பகவானின் காரணியாக கருதப்படுகிறது. மொட்டை மாடியை அசுத்தமாக வைப்பது வியாபாரத்தை பாதிக்கும். எனவே வீட்டின் மொட்டை மாடி எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். எப்போதுமே மொட்டை மாடியில் குப்பைகளை அல்லது பயன்படுத்தாத பொருட்களை வைக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது நிதிநிலையை பாதிக்கும். வாஸ்துப்படி வீட்டு மொட்டை மாடியில் குப்பைகளை சேகரித்து வைக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது எதிர்மறையாற்றலை அதிகரிப்பதோடு லக்ஷ்மி தேவி வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடையை ஏற்படுத்தும். இதன் காரணமாக வீட்டில் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். வீட்டின் மொட்டை மாடியில் துடைப்பம், துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் அல்லது தேவையில்லாத மரப்பொருட்கள் போன்றவற்றை வைப்பதை தவிர்க்க வேண்டும். இவை அனைத்தையும் மாடியில் வைப்பது எதிர்மறையாற்றலை ஈர்ப்பதாக கருதப்படுகிறது. இதன் மூலம் வீட்டில் உள்ளோர் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். பலரது வீடுகளில் செய்தித்தாள் மற்றும் பத்திரிகைகளை வாங்கி படிக்கும் பழக்கம் இருக்கும். அப்படி வாங்கும்போது பழைய பத்திரிகைகளை மொட்டை மாடியில் வைப்பார்கள். இப்படி பழைய பேப்பரை மொட்டை மாடியில் வைப்பது லக்ஷ்மி தேவி மற்றும் சரஸ்வதி தேவியின் கோபத்திற்கு ஆளாக்கிவிடும். எனவே இதை செய்யாதீர்கள். பெரும்பாலானோர் துவைத்த துணிகளை உலர்த்தவிட்டு மொட்டை மாடியில் கயிற்றை கட்டுவார்கள். ஆனால் கயிற்றை கட்டிய பின் ஒரு பக்கத்தில் கயிற்றின் மூட்டையை விட்டு விடாதீர்கள். வாஸ்துப்படி கயிற்று மூட்டையை வைப்பது அசுபமாக கருதப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.